சங்கீதம் 5:11. உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிரியமானவர்களே, உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷித்து கெம்பீரிப்பார்களாக. வெறுமனே மகிழ்வதல்ல, அது மூல மொழியில் ரொம்ப அழகா இருக்குது. மகிழ்ச்சியை தெரிவிப்பார். Let all those that put their trust in thee rejoice. தேவன் நம்பும் இவர்கள் இனி களி கூறட்டும். எப்படி உங்களால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது? ஆண்டவர் பார்த்துக்குவார். பிரியமானவரில் ஒரு யங் டீச்சர் ஒரு ஸ்கூலில் பாடம் எடுக்கிறார். அந்த ஸ்கூலில் ஒரு சின்ன குழப்பம் ஆகி போச்சு. எல்லோரும் பதறிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஒரு 23 வயசு இருக்கும், 23-24 வயசு. இவர் கூகுளாக இருக்கார். அப்போ அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல், அப்போ அவருக்கு ஒரு 80 வயசு இருக்கும், பெரிய வயசானவர். அவர் இந்த டீச்சரை கூப்பிட்டு கேட்டார், நீ மாத்திரம் எப்படி இவ்வளோ கூலாக இருக்க? அப்போ அந்த டீச்சர் சொன்னார், ஹீ இஸ் ஓவரா. அவர் எல்லாத்துக்கும் மேலே இருக்கார். நம்ம பதற வேண்டாம், நம்ம பயப்பட வேண்டாம். ஹீ இஸ் இன் ஃபுல் கண்ட்ரோல். அவர் பார்த்துக்குவார். we can proclaim our presence. நாம் அவர் தைரியமாக இருக்கிறது மாத்திரமல்ல, களி கூற முடியும், கம்பீரம் ஆர்ப்பரிக்க முடியும். நான் அழுது வடிஞ்சிக்கிட்டு மற்றவங்கள அழுது வடியை வச்சுக்கிட்டு குடும்பமே ஒரு அழுதுகிட்டு இருக்கிறத விட நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக இருக்க வைக்கிறேன். நீதிமன்ற கூடாரத்தில் கம்பீர சத்தம் கேட்குது. உங்கள் வீட்டில் எல்லாரும் கர்த்தரை நம்புங்க, அழுதுகிட்டே இருக்க வேண்டாம். நிறைய பேர் நேரத்தில் அழுதுகிட்டே இருந்தேன், நான் தூங்கவே இல்லை, இதை நினச்சி அழுதுகிட்டே இருந்தேன். ஏன் கர்த்தரை நம்பலை? அந்த அழுகைக்கு காரணம் என்ன? ஏன் உங்கள் படுக்கையை கண்ணீரால் நினைக்கிறீங்க? ஏன் உங்கள் ஆகாரத்தை தண்ணீரோடு புசிக்கிறீங்க? ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். யாருடைய மகன் பிரச்சனையாக இருக்கட்டும், மகா பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பண பிரச்சனை, ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்க, வெதர் ஐ டூ வாட் ஹீ சேஸ். அவர் சொல்கிறத நான் செய்கிறேன்னா இல்லையா தான் முக்கியம். அவருடைய கைடு, நான் அவரை ட்ரஸ்ட் பண்ணேன்னா அவருடைய கைடன்ஸில் இருப்பேன். நான் என் இஷ்டப்படி செய்துட்டு ஆண்டவரே என்னை காப்பாற்றுன்னு சொல்ல முடியாது. அவர் போனால் போவேன், போகாதன்னா போக மாட்டேன். அவர் போன்னு சொல்லி போகிற பாதையில் நெருக்கம் வருது, ஐ ட்ரஸ்ட். அப்போ அவரை நம்புகிறோன்னு சொன்னால் அந்த வழியில் நடக்கணும், அதை ப்ரொக்ளைம் பண்ணணும். The Lord will take care. Let come what may, the Lord will take. கர்த்தர் பார்த்துக்கொள்வார்.